பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் இந்த கேமோட புரிதல் வெளியே உள்ள எண்ணங்கள் மாற்றங்கள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க என்ன நினைச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பத்தி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சத்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு போனோம், இங்க ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி, இந்த அட்மாஸ்பியர் செட் ஆகலன்ற மாதிரி ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ரஞ்சித் ஒரு கிளாஸ் எடுத்தாரு பாருங்க. இங்க வந்து விவசாயம் தூவணும், நம்ம இங்க விவசாயம் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரிலாம் பேசுறாரு. நேத்து தான் காரி காரி துப்பினாரு பிக் பாஸ். அப்ப கூட உங்களை யாரும் திருந்த மாட்டீங்கல்ல அப்படின்றதான் எனக்கு தோணுது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பாருங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ஜாக்லின், தீபக், அருண் மற்றும் ஜெஃப்ரி இந்த 4 பேர் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்லின் சொல்றாங்க, வெளியே இருந்து ஷோ பார்க்கறதுக்கும் உள்ள இருந்து ஷோ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. வெளியே இருந்து ஏன்டா இவங்க சும்மா அழுதுட்டு இருக்காங்க, சும்மா சண்டை போட்டுருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே நான் கேட்டிருக்கேன். ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது தான் இது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. வெளியே ஒரு மாதிரி, உள்ள டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. நம்மளால இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. இவ்வளவு தூரம் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவே முடியல அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து நான் வெளியே நினைச்சா எங்க அம்மாவை நினைச்சா வருத்தமா இருக்கு, ஃபீல் பண்றேன் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா எங்க அம்மா இருக்கிறது ஒரு வில்லேஜ் ஏரியா, அந்த மாதிரி ஏரியா தான். இப்போ நம்ம வில்லேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேச, என்னையா அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா, என்னையா நடக்குதுன்ற இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் சலசலப்புலாம் அங்க ஏற்படும், ஊர் கிராமங்கள்லாம் ஏற்படும். இப்ப அந்த மாதிரி இங்க எதனா நான் வந்து எதனா தப்பு பண்ணியிருந்தேன், இதெல்லாம் உன் பொண்ணு நான் தேவையில்லாம சண்டை போட்டிருக்கான், உன் பொண்ணு என்ன இப்படி பண்ணியிருக்கான்ற மாதிரி எங்க அம்மா கிட்ட ஒரு 4-5 பேர் இப்படிலாம் சொன்னா எங்க அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், எப்படி ஃபீலிங்கா இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி டேக்கிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதே நான்லாம் வெளியே போயிட்டு நான் பார்த்துப்பேன். அதை இருந்தாலும் வெளியே நான் இருந்ததுன்னா எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைப்பேன், அதை இது பண்ணேன். பட் இப்போ அங்க இல்லாம யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயங்களையும் பேசுறாங்க. அடுத்து என் தம்பி இருப்பான், அவன் பார்த்துப்பான், ஆனா என்ன மாதிரி பார்த்துப்பானா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி இருக்குல்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதுல சோசியல் மீடியாலாம் பல சம்பவங்கள் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன். இதெல்லாம் இப்படி இருக்கு. ஆனா நம்மளையும் வந்து ஒரு 1000 பேர் பாராட்டினா, 100 பேர் பாராட்டினா 10 பேர் திட்டுறதுக்கான வேலைகள் இருக்கும்ல. ஆனா பாராட்டுறவங்க வந்து திட்டுறவனுங்க தான் அதிகமா இருக்கானுங்க. இப்ப அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும்ல, அது எப்படி ஹேண்டில் பண்றது. பட் நான் கண்டுக்க மாட்டேன். இருந்தாலும் நம்ம போய் பார்த்தா அதெல்லாம் இருக்குமே போது அருண் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பாசிட்டிவையும் ஒரே ஸ்கேல் எடு. ஜாக்லின் சூப்பரா பண்ணீங்கன்னா ஓகே, ஜாக்லின் இனியெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு கேட்டா அதையும் ஒரே ஸ்கேல்ல எடு. ஜாக்லின் ரெண்டுத்தையுமே ஈக்குவலா டிவைட் பண்ணிப்பாரு, எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இன்னொரு விஷயமும் ஜாக்லின் இதை பேசிட்டு எனக்கு என்னன்னா 9 வாரம் 10 வாரமா நாமினேஷன் வந்திருக்கேனே, 10 வாரமா எனக்கு நாமினேஷன் பண்ணி இருந்தாலும் எனக்கு ஓட்டு போட்டு என்னை காப்பாத்துறவங்களுக்கு ஒரு நாள் நான் லீவ் கொடுக்கலாம்ல, ஒரு நாள் நான் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. அவங்களும் எனக்கு ஓட்டு போட்டு வெறுத்துற மாட்டாங்களா, இது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜாக்லின் அதுதான் அட்வான்டேஜ். யாரெல்லாம் உங்களுக்கு நீங்க 10 வாரமா நாமினேஷன் தான், ஓட்டு போடுறவன் போட்டுக்கிட்டே இருப்பான், எந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வெறுக்க மாட்டான் அப்படின்றதான் பாயிண்ட். ஒரு நடுவில் நாமினேஷன் வராம இருந்தாதான் பிரச்சனை. கண்டினியூஸா நாமினேஷன் வந்தா பிரச்சனை கிடையாது. பட் எனக்காக ஓட்டு போறவங்க பல பேருக்கு ஒரு நாள் லீவு கொடுக்கணும்ல, ஒரு நாள் இது பண்ணணும்லன்னு ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அது அவங்களுக்கும் லீவ் கொடுக்கணும். நானும் 10 நாளா வந்து ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிருக்கனே, நான் நாமினேஷன்ல போய் உட்கார்றனே, அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தப்பு இல்லை, நாமினேஷன் வந்துருங்க. ரெக்கார்டு அடுத்த வாரம் வந்தீங்கன்னா 11வது ஸ்ட்ரீக் ரெக்கார்டு, அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக என்ன ஒரு பாயிண்ட்ல வெறுத்துருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஜாக்லினோட தரப்பு. இன்னொரு பக்கம் இங்க சமையல் இதுல வந்து பாத்தீங்கன்னா சமையல் ஏரியால ரஞ்சித் மற்றும் சத்யா வந்து காலையிலேயே வந்து அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்றேன்ற மாதிரி கேமரா முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது எனக்கு இந்த இப்ப இருக்கிறதுக்கே செட் ஆகல. நான் ராயன்லாம் ஏதோ சொல்லியிருக்காரு போல, நேற்று என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆமா ராயன்லாம் சொன்னாங்கல்ல நேற்று, ராயனு சத்யாவும் ரஞ்சித்தும் ஹெவியா டேமேஜ் பண்ணிட்டாங்கல்ல, ஒண்ணுமே பண்ணல, எதுக்கு இந்த ஷோல இருக்காங்களேன்னு தெரியலன்ற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்கல்ல. அதனுடைய வெளிப்பாடே கொஞ்சம் வருத்தத்துக்குரிய இருக்குது போல. ஸோ எனக்கு அதெல்லாம் கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. இங்க நானா இருந்து தானே கேம் விளையாடுறேன். நானா இருந்து மற்றவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் சேஞ்ச் வரும், அந்த கேமுக்காக பல விஷயங்கள் எடுத்து பண்றதோ அதெல்லாம் நான் பண்ணல. நானா இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அதே பெரிய விஷயம், அதானே நல்ல விஷயம். அது நிறைய பேர் சொன்னாலுமே எனக்கு இது போதும்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு.
ஐயோ இங்க இருக்கிறவனுங்கலாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கானுங்க. ஏன் ஒவ்வொரு நேம் நேற்று அருண் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றான், தந்திரவாதி, நாடகக்காரி, அதுக்கப்புறம் காரியவாதின்ற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது என் மண்டை குழம்புது. என்னடா இந்த டாஸ்க்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க, இவ்வளவு பண்ணி இதெல்லாம் பண்றீங்களா, இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களான்ற மாதிரி எனக்கு வெடிக்குதுன்னு. நான் வெளியே வந்து அதை அசால்ட்டா வந்து கலாச்சிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி நேம் வச்சுட்டு இது இப்படி அது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். இது எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உடனே அஞ்சுது, டேய் நீயா இருந்து நீயா வந்ததே பெரிய விஷயம்டா, அதானே நல்லது, அப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வேற மோட்டிவேட் பண்றாங்க. எப்பா எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவங்க சொல்ற ரீசனும் நீங்க எடுத்துக்கிறத எப்படி சொல்றாங்கன்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர்த்து ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்க மாட்டீங்களே. அவன் சொன்னது மட்டும் தப்பா தெரியுது, ஆனா சொன்ன காரணத்தை வச்சா அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ரஞ்சித் வந்து அந்த ஈயோட கம்பேர் பண்ணி ஏதோ ஒன்று, இந்த ஈ மாதிரி நம்ம நம்பலா இருக்கும், ஈ மாதிரி கத்திட்டு இருக்க சுத்திட்டு இருக்க கூடாது, ஏதோ ஒன்று சொல்றாரு. ஸோ ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ராமாட்டிக் பர்சன் தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு நடிப்பு அப்படின்றத நான் பார்க்கறேனே தவிர தெளிவாக அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் டிராவல் பண்றாரு, மாற்றுக்கிறதே இல்லை. அங்கிருந்து வெளியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எங்க அந்த ரவுண்ட்ல இருக்கும்ல, வெளியே ரவுண்ட்ல வந்து சோபா போட்டிருப்பாங்களே, அதுல உட்காந்துக்கிட்டே 4 பேர் கூட்டணி, ஜெஃப்ரி, ரஞ்சித், அன்ஷிதா, ராணோ மற்றும் சத்யா, இவங்கெல்லாம் உட்காந்து பேசுறாங்க. டேய் இந்த ஷோ வந்து நமக்கு ஒரு இது மாதிரி ரியாலிட்டி ஷோ, ரியலாக இருக்கணும், நம்மளுடைய இயல்பை மாற்றிக்க கூடாது. இங்கே நிறைய பேர் வந்து ஸோ பல விஷயங்கள் இங்கே பண்ணுறாங்க, இந்த ஷோக்காக இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம இயல்போடு இருக்கும், அதுதான் நமக்கு நல்லது. இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம்ல, மக்கள் ஏதோ பார்த்து இது பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி. மக்கள் பார்த்ததில்ல, ஒரு சில நேரங்களில் சேனலும் சேவ் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்படிலாம் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியலங்க. சீரியஸ்லி ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரஞ்சித் எப்படி இதனால் வீட்டுக்குள்ளே இருக்காருன்றது எனக்கு புரியல, சத்யா வீட்டுக்குள்ளே இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுல மேபி இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கலாம். என்ன ஆங்கிள்லாம், ஸோ நெகட்டிவா பண்ணி கெட்ட பேர் வாங்குறத விட எதுவும் பண்ணாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலான்ற மாதிரி இருந்துட்டு போகலாம், அது ஒரு கேட்டகரி. ஆனா அதுல ரஞ்சித் இன்னொரு பாயிண்ட்டுமே ஹைலைட் பண்றாரு. ஸோ நம்ம இங்க காசு வாங்குறோம், வேலை பார்க்குறோம் போது அந்த வேலைக்காவது நியாயமா இருக்கீங்களாடா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. என்னன்னா அந்த காசு வாங்குறதுக்காவது நியாயமா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம ஒடுங்க பாத்துக்கலாம், அவங்க டெய்லியும் காசு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு நம்ம சஸ்டெயின் பண்ணுவோன்ற மாதிரி இருக்கீங்களே, அதுதான் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். வாங்குறதுக்காவது நியாயமா இருக்கணும்னு நான் பாக்குறேன், அது இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ஷோவை பொறுத்தவரையும் நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டு போனோம், அங்கிருந்து நம்மளால முடிஞ்சதை தூவி மற்றவங்களுக்கு பரப்பிட்டு போனோம் அப்படின்றது தான். ஸோ என்னோட பரப்புதல் மூலியமாக நான் அன்பை பரப்புகிறேன், நீங்களா என்னென்ன பரப்பணுமோ பரப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் நேற்று தான் கழுவி ஊத்துனாரு சார் உங்ககிட்ட 10% உதவி கோவப்படுங்க, உண்மையா இருங்கன்னு சொல்றாரு. அதையும் சொல்ல மாட்டேங்க. நீங்க 10% கூட உண்மையா இருக்க மாட்டேன், நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னா என்ன இது? ஸோ ரஞ்சித் என்ன தெரியுமா, இப்போ நேற்று அவர் ஒஸ்ட் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து அவரால் தாங்க முடியல, இருக்க முடியல. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ கூட்டமா கூப்பிட்டு அதான் இது அருள் தருகிறேன் ஐயா, அருள் தருகிறேன், இந்தாங்க வாங்கி கொள்ளுங்கன்ற மாதிரி அவருடைய உபதேசங்கள் இது எல்லாத்தையும் தூவி விட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, இதுல கேமோட நல்லா எல்லாமே தெரிஞ்சுதான் வர, தெரியாமலாம் இல்லை. என்னென்ன டாஸ்க் எப்போ வரும், யார் இது பண்ணான்னு எல்லாம் தெரிஞ்ச ரஞ்சித்துக்கு இந்த கேம் ஷோ என்ன, சண்டை போடுறது மட்டும் தான் கேமா, சண்டை போடுறது மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்களான்னு கேட்கிறாருல. அதை தவிர்த்து உங்களோட இயல்பான முறையை காமிச்சா கூட பரவாயில்ல, கோவமே உங்களுக்கு வராதா, கோவப்படாத ஆளா நீங்க அப்படின்ற ஒரு கேள்வியில இருக்குல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்த டைம்ல வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்திட்டு நீங்க முகமூடி போட்டு மறைக்கிறீங்க பாத்தீங்களா, நானா இருக்கேன்றது அதுதான் ஃபேக் அப்படின்றது நான் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.